வணக்கம் அண்ட் வெல்கம் டு 3J கிச்சன். இன்றைக்கு 3J கிச்சனில் இலங்கையின் சுவைமிக்க கத்தரிக்காய் மோஜு பிரிஞ்சல் மோஜு செய்ய போகிறோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் 300 கிராமில் கத்தரிக்காய் மோஜு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் இதுகளை உங்களோட அளவுக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்து கொள்ளலாம். நான் கத்திரிக்காவை மஞ்சளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவு சைஸுக்கு வெட்டியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லம். சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒனியன் 100 கிராம்ஸ், கறிவேப்பிலை எடுத்துருக்கிறேன், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் ஒரு துண்டு, இஞ்சி ஒரு துண்டு, கார்லிக் 2, உள்ளிப்பல்லு 2, 6 பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். அடுத்தது மிளகு பெப்பர் 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, கராம்பு க்ளவுஸ் 2, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மஸ்டர்ட் சீஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சீனி சுகர் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 50 மில்லிலிட்டர். அது மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆயில் எடுத்துருக்கிறேன். முதல்ல கத்திரிக்காவை போட்டு பொரிச்சு கொள்ளலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும், நல்லா பொரியணும், கருகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. பொரிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே வெங்காயத்தையும் போட்டு லேசாக நாங்கள் வதக்குறோம். இது பொரியக்கூடாது. இது போட்டு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸில் எடுத்துடணும். இதை பொரியக்கூடாது, முக்கியமாக கவனிச்சுக்கொள்ளுங்க. பொரியாமல் அப்படியே ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு எடுத்துருங்கோ. இதே நாங்கள் செய்கிறோமெண்டா இந்த வெங்காயத்தில் உள்ள இந்த நீர்த்தன்மையை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் செய்கிறோமேண்டா. இந்த டிஷ்ஷை நாங்கள் கன நாள் வச்சுருக்கலாம். அப்போ நீண்ட நாள் வச்சுருக்கிறதுக்காக, தண்ணி பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். அதே மாதிரி பச்சை மிளகாயும் நான் சொன்ன மாதிரி 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை மிளகா போடைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரம் பச்சை மிளகா வெடிக்க பார்க்கும். அதோட இந்த கருவேப்பிலையும் லேசாக அந்த எண்ணெய்க்குள்ளே வச்சு எடுத்துருவோம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்காமல் அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு எடுத்துருங்கோ. இப்போ ஒரு உரல் எடுத்து அதில் நாங்கள் கடுகு அரைக்க போகிறோம். முக்கியமாக கவனிச்சுக்கொள்ளுங்க, கடுகு அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. வினாகிரியில் தான் அரைக்கணும். நாங்கள் எடுத்து வச்சுருக்க வினாகிரியை கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சிக்கொள்ளுங்க. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் தண்ணியை சேர்க்கக்கூடாது. இப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பூண்டு, இஞ்சி, பட்டை, மிளகு, கராம்பு, அதோடு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து கொள்ளுவோம். இடித்து அந்த பேஸ்ட்டை நாங்கள் ஒரு பக்கமாக வச்சுட்டு மிச்சத்தை உரலை இந்த வினாகிரியை விட்டு கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதுலேயும் அந்த மசாலா இருக்கிறபடியால் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமாக நாங்கள் மண் சட்டியில் தான் இதை செய்யணும். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சீனியையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். இதுக்கு இரும்பு பாத்திரமோ இல்லது அலுமினிய பாத்திரமோ நாங்கள் பயன்படுத்தவே கூடாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் வினாகிரி விட்டுருக்கிறபடியாக நாங்கள் இரும்பு பாத்திரம், அலுமினிய பாத்திரம் பாவிக்காதீங்கோ. மண் சட்டியில் தான் இதை செய்யணும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படி லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஒரு பவுலை எடுத்துருப்போம். அந்த பவுலை நல்லா துடைச்சி கொள்ளுங்க. இந்த தண்ணியே இல்லாமல் துடைச்சி கொள்ளணும். கரண்டியால் மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கரண்டியையும் நல்லா ட்ரையாக துடைச்சி கொள்ளுங்க. கையால் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கையும் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இந்த பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போடுவோம். அதோட அந்த பேஸ்ட்டையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இந்த டிஷ்ஷை நாங்கள் கன நாள் வச்சுருக்கணுமென்று சொன்னால் தன்மை இல்லாமல் இருக்கணும். அதனால தான் நாங்கள் எல்லாத்தையுமே ட்ரையாக செய்யணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸிங்கை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு நல்ல சுத்தமான துணியால் மூடிட்டு 2 நாள் கழித்து கூட நாங்கள் சாப்பிட்டா அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்றேன்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பினா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்ளலாம், விரும்பாட்டி தேவையில்லை.
நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லது வெளியிலையும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் டொமேட்டோஸை சேர்க்காதுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது ஃப்ரைட் ரைஸோட நல்ல சிக்கன் கறி மட்டன் கறி ஒரு பார்ட்டி டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். பார்ட்டிகளுக்கு உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேண்டா இதை நீங்கள் செய்தால் சத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.